என்னை பார்த்து ஒரு பொம்பளை, இது செத்துக்குதா பாரு, இது சாவுதா பாரு, இது சாவுதா பாரு, இது சாவுதா பாரு, இது சாவுதா பாருன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு விடாமல் சொல்லுது. நிஜமாவே. சரியா? நானும் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை தான் சாவுதா பாரு, சாவுதா பாரு, சாவுதா பாரு அப்படின்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் சாவ போகிறது இல்லை, உனக்கு தான் புள்ள சாவ போகிறான். என் எரிச்சலுக்கு, என் வேதனைக்கு உன் புள்ள தான் சாவ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு அன்னையிலேருந்து விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த பொம்பளைக்கு புள்ள செத்துடணும். ஏன்னா அந்த பொம்பளை சொன்ன வார்த்தை என்னை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதாவே அந்த பொம்பளைக்கு புள்ள செத்துடணும், மாதாவே அந்த பொம்பளைக்கு புள்ள செத்துடணும்னு. இப்போது திரும்ப அதே வார்த்தையை நான் திரும்ப கேட்குறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப அந்த பொம்பளைக்கே புள்ள சாவட்டும், அந்த பொம்பளைக்கே புள்ள சாவட்டும், இல்லை இல்லை புள்ள சாவட்டும், அதே பொம்பளைக்கு புள்ள சாவட்டும். நிஜமாவே நான் மாதா வேண்டிக்கிறேன். மாதாவே, எனக்கு அம்மா கிடையாது, அந்த பொம்பளையாலே என் அம்மா செத்துட்டா. சரியா? என் வேதனை என்னால் தாங்கே முடியல. என் அம்மா அநியாயமாக செத்துட்டா. என் அம்மா 35 வயசு 36 வயசில் கதறின்னு அழணும் போல இருக்குது. சரியா? என் அம்மா செத்ததை நினச்சா என்னால் தாங்க முடியல. அநியாயமாக என் அம்மா நல்லா இருந்த என் அம்மாவை சாவடிச்சிட்டாங்க. அதே என்னால் தாங்கவே முடியல. சரியா? அதே மாதிரி என்னையும் பண்ணிகிட்டே இருந்து கடைசியில் நான் சாவணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது தாங்க முடியல. மாதாவே, என் வலியும் வேதனைக்கும் அந்த பொம்பளைக்கு புள்ள சாவட்டும் அப்படின்றேன். நான் மறுபடியும் இது நான் என் வாயிலேருந்து வருது. நான் மறுபடியும் ஏற்கனவே வேண்டுனேன். நான் விடாமல் வேண்டுனேன், ரொம்ப நாளாக வேண்டுனேன். நான் எனக்கு அந்த வார்த்தை அரிச்சுட்டே இருந்துச்சு. அந்த பொம்பளை சொன்ன வார்த்தை, மறுபடியும் அதே வார்த்தை. அப்புறம் மறுபடியும் அந்த பொம்பளைக்கு புள்ள சாவட்டும், மாதாவே புள்ள சாவட்டும் அந்த பொம்பளைக்கு. அப்படி இல்லையா, அந்த பொம்பளைக்கு புள்ள செத்த அந்த பொம்பளை திருந்தாதுன்னா பேரம்பேத்தி ஏதாவது இருந்தால் சாவட்டும். எந்த பேரனோ பேத்தியோ செத்தா அந்த பொம்பளை கதறி எனக்கு இன்னைக்கு வலிக்குது, என் அம்மா இல்லை வலிக்குது, எப்படி என் அம்மா இல்லை எனக்கு வலிக்குது, என் அம்மா சாவடிச்சதுனால எனக்கு வலிக்குது. அதே தான் திரும்ப அதே வார்த்தையை என்ன சொல்லும் போது எனக்கு இன்னும் வலிக்குது. நான் அந்த வலியில தான் உட்காந்துருக்கேன். இந்த வலியும் வேதனையும் அந்த பொம்பளைக்கு வரணும்னா அந்த பொம்பளைக்கு எந்த பேரனோ பேத்தியோ செத்தா வருமோ அந்த பேரனோ பேத்தியோ சாவட்டும். இல்லை புள்ள செத்தா தான் வரும் அப்படின்னா புள்ள சாவட்டும் அந்த பொம்பளைக்கு. அன்றைக்கும் நான் அதைத்தான் வேண்டேன். அன்றைக்கி நான் பேரோட வேண்டினேன், மாதாவே செத்துடணும் அப்படின்னு. இன்னைக்கு திரும்ப நான் வேண்டுறேன். இது ஏன் வேண்டுறேன்னா, எனக்கு தாங்கே முடியல. எனக்கு என்ன வயசாகுது? 35 வயசாகுது. நாங்கள் சாவுற வயசா? நான் சனியனுங்களா? புள்ள சாவட்டும் இல்லையா, என் வயசுக்கு கீழே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பேரனோ பேத்தியோ சாவட்டும்.